ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். மத்தேயு 6:20. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு மனிதன் தனக்கென்று பொக்கிஷங்களை தேடுவதிலேயே ஆர்வமாய் இருக்கிறான். சிலருக்கு நகைகள், சிலருக்கு உயர்ந்த பதவி, சிலருக்கு ஞானம் பொக்கிஷமாய் இருக்கிறது. சாலமன் ஞானி இந்த பொக்கிஷங்களை எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலமானது என்கிறார். இந்த பூமியும் இந்த பூமியில் உள்ள பொக்கிஷங்களும் ஒரு நாள் அழிந்து போகும். நீங்கள் இந்த உலகத்தில் எதை சேர்த்து வைத்திருந்தாலும் அது அக்கினிக்கு தப்புவதில்லை. நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் பரலோக ராஜ்யம்தான். அங்கே கல்லறும் இல்லை, பூச்சி துருவும் அதை அழிப்பதும் இல்லை. ஏழைகளுக்கு, சிறியவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு அறுவடை பணிக்கு உதாரத்துவமாய் செலவழிக்கும் போது, ஏழை ஊழியர்களை கனப்படுத்தும் போது அவைகள் பரலோகத்தில் பொக்கிஷமாக காணப்படும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று சொன்னார் இயேசு. மனிதனுடைய இருதயமும் அவனுடைய பொக்கிஷமும் பிரிக்க முடியாதபடி ஒன்றாக இணைந்திருக்கிறது. பணத்தை பொக்கிஷமாக எண்ணுகிறவர்கள் பணத்துக்காகவே வாழுகிறார்கள். குடும்பத்தை பொக்கிஷமாக எண்ணுகிறவர்கள் குடும்பத்துக்காக எதையும் தியாகம் செய்வார்கள். கர்த்தரையே பொக்கிஷமாக மேன்மையாக எண்ணுகிறவர்கள் அவருக்காக தங்களையும் தங்கள் ஜீவனையும் அர்ப்பணிப்பார்கள். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உலக ஆசீர்வாதங்களை தேடி எங்களுக்கு என்று பொக்கிஷங்களை சேர்க்காமல் தேவ அன்பை வெளிப்படுத்தி நன்மை செய்கிறவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு நன்மைகள் செய்து சாட்சியாய் வாழ எங்களுக்கு உங்க கிருபை தாங்க. உலக பிரகாரமான ஆடம்பரங்களோ, சிற்றின்பங்களோ, இச்சைகளோ எங்களை சேதப்படுத்தாமல் பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க உங்க இரக்கம் வழிநடத்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி வாழும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் பெருகவும், பிரிவினையின் ஆவிகள் துரத்தப்படவும், பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனுதினம் கூலி வேலை செய்கிறவர்களின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், வீண் பணச்செலவுகளுக்கு விலக்கி காக்கப்படவும், மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள் விடுவிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வியாதிகள், பலவீனங்கள், மனச்சோர்வுகளோடு வாழும் ஒவ்வொருவரும் பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும், ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாக வாழவும் ஜெபிக்கிறோம். தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கட்டளை அறிவில் வளரவும், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்களுக்கும் உங்க வழிநடத்தல் வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரின் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, ஜப்பானில் நிலநடுக்கத்தால் ஏற்படும் உயிரிழப்புகள் மற்றும் பொருட்சேதங்களிலிருந்து மக்களை தேவன் விசேஷ விதமாக பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.